ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த திருஷ்டியை பற்றி பேசும்பொழுது சக்தியில் ஒரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. அது சாதாரணமாக நான் நினச்சது கை கால் மூஞ்சி கழுவி அப்படின்னா மூஞ்சி கழுவும் பொழுது இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இல்லைங்களா? அப்போ அந்த சிரசில் இருக்கிற தலையில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் தானே கழுவுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அது விளக்கமாக சொல்லாமல் உடனே ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா காதை கழுவணுங்கிற சொல்லாம விட்டீங்களே, அதை சொல்லுங்க ஐயா, நிறைய பேர் அதை செய்கிறதில்லைன்னு சொன்னாங்க. நியாயமான பேச்சு. அதனால சக்திகளை நம்ம திருஷ்டி கழித்த பின்னால் அந்த கழித்தவர் இப்படி செவ்வாயில் இருக்கிறாருங்களே, மற்றவங்களை கழிச்சு விட்றாரு, அவர் என்ன பண்ணோன்னா கை கால் மூஞ்சி கழுவும் பொழுது காதை சுத்தமாக கழுவணுங்க. ஆமாங்க, காதை வந்து 2 காதையுமே உள்ளும் புறமும் சுத்தமாக சொட்டை இல்லாமல் கழுவணும். ஏன்? காதில் வந்து கர்ண தேவதைகள் குடிகொண்டிருக்கின்றார்கள். ஆமாங்க சக்தியில், இந்த தேவதைகள் கர்ண தேவதைகள் அஸ்தமாவதை விரும்ப மாட்டார்கள். நம்ம திருஷ்டி கழிச்சோடனே அவங்க அஸ்தமாயிருவாங்க. அதனால் அவங்கள உடனடியாக சுத்தப்படுத்தணும். அதனால் காதை சுத்தமாக உள்ளும் புறமும் கழுவுனீங்கன்னா அந்த கர்ண தேவதைகள் சுத்தமாகி விடுவார்கள். அதனால் அது முக்கியமாக செய்யணும். புரிஞ்சுங்களா? மூஞ்சி கழுவும் பொழுது கண்டிப்பாக எப்போ மூஞ்சி கழுவினாலும் காதையும் சேர்த்து, திருஷ்டி கழிக்கிறது மட்டும் இல்லைங்க, எப்போ நம்ம மூஞ்சி கழுவினாலுமே திருஷ்டி கழிச்சாலும் சரி கழிக்காலும் எந்த நேரத்துலையுமே காதையும் முழுமையாக சேர்த்து கழுவணும். அது ரொம்ப நல்ல வழக்கங்க சக்தியில். அதை மாதிரி காலை கழுவும் பொழுது சொட்டை இல்லாமல் கழுவணும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா காலில் சொட்டை விட்டு கழுவுனீங்கன்னா, நல மகாராஜாவோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பீங்க. அவர் குதிங்கால பின்பக்கம் சொட்டை விட்டு கழுவுனால தான் சனீஸ்வரர் அலுவைக்கு வந்து அவரை ஆட்டி படைச்சார். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால் தவறாமல் அந்த திருஷ்டி முறைகளை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் சக்திகளை. மேலும் இதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்கின்றேன். ஆரம்ப காலத்தில் இங்கே 1980லேருந்து 85க்குள்ளே நினைக்கிறேன், ஆடி போகிற விழா நாங்கள்லாம் ஒரு வாரம் தங்கிறது பணி செஞ்சோம். இப்போல்லாம் நாங்கள் இளைஞர்கள் பணி செஞ்சு முடித்த முன்னால் அம்மா சொன்னாங்க, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் திருஷ்டி கழிச்சிட்டு போங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புது செவ்வாடை வாங்கி குளிச்சுட்டு கட்டிகிட்டு வந்து கோருங்க. அந்த செவ்வாடையை வீட்டுக்கு போய் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, டெய்லி கட்டாதீங்க. எப்படி பட்டு வேட்டி கூரைச்சேலை நீங்கள் வந்து திருமண சேலையை ஏதாச்சும் நல்ல நாள் அப்படின்னா தான் எடுத்து கட்டுறோம், முக்கியமான நாள், அந்த மாதிரி அந்த செவ்வாடையை பயன்படுத்திக்கோனே, மற்றபடி டெய்லி யூஸ் பண்ணி சீக்கிரம் கிழிச்சு போடாதீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. இது சொல்லி முடிச்சுங்க, காலையில் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எனக்கு என்னாச்சு, பயங்கரமான காய்ச்சல். அப்படி நிற்கவே முடியல, அப்படிலாம் உடம்புலாம் நடுங்குது, கிட்டுக்கிட்டுன்னு அந்த அளவுக்கு காய்ச்சல். காரணம் திருஷ்டிங்க. அது இப்போ திருஷ்டினால தான் நடுங்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாதுங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்து கிணத்துக்குள்ளே போய் இறங்கியே குளிச்சுட்டு வர்றாங்க. எப்படியும் நாங்கள்லாம் போய் அந்த காய்ச்சலோட அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துங்க. அதை மாதிரி புது வேட்டி வாங்கி வச்சுருந்தோம், அங்கே கோயில் பக்கத்தில் விற்றுது. சோத்து பக்கமே அங்கே போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்டிக்கிட்டோம். கட்டிக்கிட்டு திருஷ்டியில் கோந்துக்கிறேன், காய்ச்சலோட நடுங்கிட்டு இருக்கிறேன். திருஷ்டி கழிச்சாங்க. அப்போல்லாம் வந்துங்க அம்மாவே வந்து திருஷ்டி கழிக்கிற இடத்துல நின்று அம்மாவுடைய மேற்பார்வையில் தொண்டர்கள் திருஷ்டி கழிப்பாங்க. அம்மா இப்படிலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, முதல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூட நின்று பார்ப்பாங்க, தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட நின்று மேற்பார்வை செய்வார்கள். அப்படி இப்போ கழிக்கிற மாதிரியே தானுங்க தொண்டர்களுக்கு வந்துங்க தீபாவளி தட்டை, எலும்புச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய், அக்னி சட்டி, கலர் சாதம், தீப்பந்தம், இப்படி எல்லாமே திருஷ்டி கழிச்சு முடித்தாங்க. முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் இருந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தியானம் 2 நிமிஷம் இருந்துட்டு எல்லாம் எந்திரிச்சோம். அவ்வளோதானுங்க. அந்த காய்ச்சல் நடுக்கம் எல்லாங்க பஞ்சா பறந்து போச்சு. ஒரு செகண்டு கூட ஆகலை. திருஷ்டி கழிச்சு முடிச்ச உடனேயுமே உடம்பு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இவ்வளோ நேரம் இந்த உடம்பை பாடாப்படுத்தினது எது? திருஷ்டி. அம்மா வந்துங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மருவத்தூர் மணலில் எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணுறாங்க, பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸை செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் அம்மா சொன்னபடி கேட்டு தொண்டர்களாகி செய்கிறோம். ஆனால் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்லாம் இருக்குதுங்க, அவங்கெல்லாம் கோவப்படுவான்.
இவனுக்கு என்னடா எப்பப்போ இந்த அம்மா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சு நம்மளை வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்களே, எப்படித்தான் நம்ம 4 பேர்த்து கொள்வது, 4 ஆக்சிடெண்ட் பண்ணுறது, 4 தற்கொலை உண்டு பண்ணுறது அப்படின்னு அவன் கணக்கு போடுவான். ஏன்னா அவனுடைய வேலை அது. இப்போ அதுக்கு நம்ம இடைஞ்செல்லாம் இப்படி அம்மாவுக்கு சொன்னபடி கேட்டு, அம்மா சொன்னபடி கேட்டு நம்ம அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துகிற வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு கோபம் அவங்க நம்மளை பாதிக்கிறாங்க. அதான் திருஷ்டி. அந்த திருஷ்டி அம்மா மேற்பார்வையிலேயே கழிக்கப்பட்ட உடனேயே அடுத்த வினாடியே அந்த திருஷ்டி முழுவதுமாக நீங்கிவிட்டது சக்திகளை. எப்பேற்பட்ட அற்புதம் பார்த்தீங்களா? அதனால் இந்த திருஷ்டி ரொம்ப முக்கியம். 2 காதையுமே முழுமையாக சுத்தமாக கழுவுங்க சக்திகளை. ஓம் சக்தி.